இன்னைக்கு நம்ம அழகாய் நம்ம காணப்படுற ஒரு காரியம், He is the King of Peace. சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன். ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ண ஆயத்தமாக இருக்கும்பொழுது மீண்டும் ஒரு இதே வார்த்தை, I am the King of Peace. என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க தான் நான் ராஜாவா ஆனேன். அல்லேலூயா. சமாதானத்தின் ராஜா. சொல்லுங்க, சமாதானத்தின் ராஜா. அவர் எதற்காக இந்த நகரம் வந்தார்கள் அப்படின்னா, தன் ஜனங்களுக்கு சமாதானம், அல்லேலூயா, சமாதானத்தை கொடுப்பதற்காக. ஒரு ராஜா குதிரையில போறாரு அப்படின்னா யுத்தத்துக்கு தான் போறாரு. கழுதையில வந்தார், ஆழ்மையில வந்தார். எதுக்குன்னா தன் ஜனமாகிய, தன் பிள்ளைகளாகிய, தன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருகிறார். மனுஷ ராஜ்யம் பண்ணுவானா எப்போ யுத்தம் வரும்ன்றது தெரியும். இப்போ யுத்தம் நடந்துட்டு என்ன ஆகும்ன்ற பயம் இருக்கு. ஆனால் தேவன் ஆளுகை செய்வார் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சமாதானம் வந்துட்டே மாட்டேங்க. எழுத்து வாசிக்கும் மத்தேயு புஸ்தகம் 21 1-2 வாசிங்க. பாருங்க, எருசலேமுக்கு சமீபமாய் இருக்கிற ஒரு நகரத்துக்கு, ஒலிவமலைக்கு அருகான பெத்கேவுக்கு வந்தாங்க. அங்க ஆண்டவர் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்படி சொல்லலாம், உங்க வீட்டுக்கு உயர் அதிகாரி, ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு மினிஸ்டரோ வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருந்த ஜனங்களுக்கு அங்கே ராஜா வருகிறவராயிருக்கிறார். நமக்கு ராஜா தேவை. நாம் தெரிந்து கொண்ட ராஜா அல்ல, நம்மை தெரிந்து கொண்ட ராஜா தான் தேவை. நல்லா புரியுதா? நீங்க தெரிந்து கொண்ட ராஜா உங்களுக்கு போராட்டத்தை கொடுப்பாரு. ஆனால் அவர் தெரிந்து கொண்ட ராஜா நமக்கு நன்மை தருகிறவரா இருக்கிறார். அப்ப ராஜா தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நாம இருக்கிறோம். நமக்காக ஒரு ராஜ்யத்தை நாம் எப்பொழுதுமே ஏற்படுத்த கூடவே கூடாது. அது ஒரு காரியம் பார்க்க உள்ள வந்த உடனே சீஷர்கள் 2 பேரை நோக்கி என்ன சொல்றாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஃபர்ஸ்ட் வேலை, ஒரு ஊருக்குள்ள வரும்போது எந்த சீஷரின் பேர் போடப்படல. கட்டாயமா 12 சீஷர்கள் 11 சீஷர்களா இருக்க மாட்டாங்க, வேற யாராவது தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க 11 பேரா இருந்திருப்பாங்க. இதை எழுதின ஒரு மத்தேயு எழுதியிருப்பாரு. பேதுருவை போக சொன்னாரு, தோமாவை போக சொன்னாங்க. இல்ல, அவங்க இல்லாத சீஷர்கள் உண்டு. அவர்களை 2 பேரை கூப்பிட்டு என்ன பண்றாரு? அந்த ஊருக்குள்ள வந்த உடனே ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, நீங்க அந்த கிராமத்துக்குள்ள போங்க. நீங்க அந்த கிராமத்துக்குள்ள போங்க. அவரோட வந்த சீஷர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, என்னை எதுக்கு போக சொல்றாரு, ஏன் போக சொல்றாருன்னா தேவையில்லை. அவர் போக சொல்றாரு, நான் போறேன். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே அந்த அழைப்பு கீழ்ப்படித்து அவர்கள் அங்கே என்ன பண்றாங்க? ஊழியம் பார்க்க போகிறவர்களா இருக்கிறாங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, வெளியே போ, இந்த ஊருக்கு போ, அந்த பக்கத்துல ஒரு கழுதை கட்டி இருக்கும், எடுத்துக்கொண்டு வா. யாரேனும் பதில் கேட்பார்களே ஆனால் அது எனக்கு தேவையான இன்னைக்கு கட்டளை கொடுக்கிறாரு. கட்டப்பட்டவர்கள் வெளியிலே அநேகம் புறப்பட்டு போங்கள். அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து இறைவனிடத்தில் சேர்த்துள்ளது. இன்னொரு அழகான வாஸ்பலா இதை பார்க்க வைக்கிறார் பாருங்க. 2 பேர் போறாங்க, கட்ட அவிழ்க்கிறாங்க, கொண்டு வராங்க. ஏன்? அந்த கழுது தேவனுக்கு தேவனுக்கு பிப்ளிக்கலா
எடுத்து போக அனுமதிச்சா போகலாம். அங்கே அந்த கழுதையினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அந்த கழுதைக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அது இறைவன் இடத்துல வருகிறார். அப்ப இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு காலத்துல கட்டப்பட்டவர்களா இருந்தோம். யாரோ ஒருவர் வந்து இயேசு நல்லவர் என்று சொன்ன பொழுது நம் கட்டுகள் அறுக்கப்பட்டது. இறைவனுடைய இறைமகனுடைய ராஜ்யத்தில் வந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அதுவே அது நமக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்குதுன்னா, இன்னும் அநேக கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பாவத்தினால, அக்கிரமத்தினால, வேதனையினால, துன்பத்தினால புறப்பட்டு போங்கள். அவர்கள் கட்டுகளை இயேசுவின் நாமத்தால் கட்டவிழ்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வோமா ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்வோம். புறப்பட்டு போங்கள். எங்க போன, நான் எப்படி போவேன், எனக்கு எது வந்து போப்பா, கட்டவிழ்ப்பா, கொண்டு வாப்பா. அவ்வளவுதான், முடிச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இது 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் ராஜா கழுதையின் மேலே ஏறினவராய் இருக்கிற சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 9. அப்படியே மேத்யூவுக்கு முன்னாடி சாப்டர். பாருங்க, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் இது நடந்திருக்கு. அந்த ஊருக்கு போகக்கூடாத ஊருக்கு, போக வேண்டிய அவசியம் இல்லாத ஊருக்கு அவர் வந்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா, உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் தீர்க்க தரிசனம் இருக்குது. அதை நிறைவேற்ற ராஜா வந்துட்டாரு, நிறைவேற்றிய தீர்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நீங்கள் நொந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உங்கள் மேல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும் என்கிற தீர்க்க தரிசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறியே தீரும். ஏனென்றால் நிறைவேற்றுகிற ராஜா உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. பெத்கேவுக்கு வருகை, உங்கள் வீட்டுக்கு வருகை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த உடனேயே அந்த 2 பேருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது. அந்த கீழ்படிஞ்சு போகிறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதை வந்து அவமானத்தின் சின்னமாய் உண்டு. அவமானத்தின் சின்னம். எத்தனை பேரு எதிர்க்கீங்க? கழுதை எதிர்க்கீங்களா? கழுதை அறிவு இருக்கா? கழுத மாதிரி போவிய எதிர்க்கீங்களா? அப்போ நம்ம கேவலப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தும். கழுத போலாமா என்னன்னே தெரியலப்பா. கழுத கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குங்க. குதிரையோட பெஸ்ட் கழுதை எனக்கு தெரிஞ்சு. கழுதைக்கு கடிவாளம் தேவை கிடையாது, போட்டு மறைப்பாங்க இல்லையா, அது குதிரைக்கு தேவை. ஆனா கழுதைக்கு அது தேவை கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? குதிரை வலப்பக்கம் இடப்பக்கம் பார்த்துடுச்சுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அது மேலே உட்காந்துருக்கிறவனை கீழே தள்ளிடும். கழுதை தன் எஜமானனை மேலே ஏற்றுடுச்சுன்னா, தன் எஜமானன் வைத்த பொருளை மேலே ஏற்றுடுச்சுன்னா, வலப்பக்கம் இடப்பக்கம் பாராமல் தன் நேர் வழியாகி எந்த வழியில் போனமோ தன் தலையை குனிந்து தன் பார்வையை நேர் வழியிலே பார்த்து கொண்டு செல்லும் கழுதை. அல்லேலூயா. அதனால் கழுதை மேலே ஒரு பொருளை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, அது கடைசியாக நீங்கள் பின்னாடி போகணுன்னு அவசியம் இல்லை. அது தன்னுடைய இடத்துக்கு கரெக்டாக போயிடும். ஆனால் அதுவே ஒரு குதிரை மேலே நீங்கள் வச்சிங்கன்னா எங்கே போகணுன்னே தெரியவே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இதை நாம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல குதிரையா இருக்கிறது முக்கியம் இல்ல. குதிரையா இருந்தாலும் கழுதையோட குணம் நமக்கு வேணும். ஏன்? குதிரை வேகமா ஓடும், நல்லது. ஆனா அந்த கடிவாளம் அந்த இது இல்லைன்னா லெப்ட் ரைட்டு பார்த்துருச்சுன்னா வேகத்தை குறைச்சிடும். எங்க போகும்? தறிக்கெட்டு ஓடும். தறிக்கெட்டு ஓடுகிற குதிரை. ஆனா கழுதையோ தன்னை தாழ்த்தி அப்படியே பண்ணி அது பார்வை குஞ்சிதான் இருக்கும். ஆனா அது பார்வை நேர் பார்வையா இருக்கும், நேர்மையா இருக்கும், போயிட்டே. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம். அவமான சின்னத்தை
தனக்காக அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர் ஏற்றுக்கொண்டபடினால அந்த அவமானம் சின்னம் கனத்துக்குரிய சின்னமாய் மாறினார். இன்னைக்கு அவமானப்படுத்தப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். நம்மை அவர் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவர் நாமத்தின் நிமித்தம் எனக்கு புகழ்ச்சி உண்டாயிற்று. என் அவமான நிந்தனை விலகி போயிடுச்சு. இதை எல்லாராலையும் நிச்சயம் சொல்ல முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு அவமானம் இருந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு கனவு இருக்கிறார், அவர் மதிப்பு இருக்கு இல்லையா? அவர் பெரியவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இது பரிசுத்த வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறோம். இந்த பாம் சண்டே முதல் வாரம் பரிசுத்தத்துக்கு அந்த 7 நாள் ஆண்டவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு உயிர் தரக்கூடிய நாட்கள்ல இந்த 7 நாள் ரொம்ப விசேஷமா அங்கே கடைபிடிக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதில் நம்ம விசேஷமானவர்கள். இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்களை விடணுமோ எல்லா காரியங்களும் விட்டு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதி சுமக்கிற கழுதியா இருக்கக்கூடாதுங்க. பொதி சுமக்கிற கழுதியா இருந்தா போயிட்டே நிற்காது, போயிட்டே இருக்கும். வாழ்க்கை போயிட்டே இருக்கிறது போல போயிட்டே இருக்கும். எதை சுமக்க வேண்டுமோ அதை சுமக்கிற கழுதையாய் நம் வாழ்க்கை மாறினா நமக்கு ஆசீர்வாத விஷயம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா புத்தகம் 19:30-31 இதே தான் சொல்லுது. 30 வாசிங்க. அதை ஆண்டவருக்கு வேண்டும். நல்லா பாருங்க, அந்த ஒரு வார்த்தை பாருங்க. 30 திரும்ப வாசிங்க. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நல்லா என்ன பாருங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவரும் ஏறிடாத. அதான் நல்லா. அப்ப அந்த கழுதை எங்க இருக்கு? யாராவது ஒருத்தர் வாங்க. அப்போ இந்த கழுதை எங்க இருக்கு? ஏதோ ஒரு ஒதுக்கு புறத்துல கட்டி இருக்கு. இந்த கழுதை எங்க இருக்கு? ஒரு ஒதுக்கு புறத்துல இப்படி ஒரு ஓரமா, எனக்கு அழகு இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு என்ன சொல்றது திறமை இல்ல அப்படின்னு ஒதுக்கு புறமா கட்டி இருக்குது அந்த கழுதை. ஒருவரும் கண்டிராத கழுதை, ஒருவரும் கண்டிராத கழுதை, ஒதுக்கப்பட்ட கழுதை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா அது உங்க தவறு. நீங்கள் ஒதுக்கப்படவில்லை, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஐயோ, என்கிட்ட யாருமே வேலை ஸ்தலத்துல பேசல, என் சொந்தக்காரங்க எனக்கு எதுவுமே செய்யல, என்னை கேவலமா பார்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை ஒதுக்கி வைச்சுட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுவீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவன் யாருக்கு தேவை என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. உங்களை ஊர் ஜனங்கள் ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒருவருக்கு தேவை. அவர் உங்களை ஒதுக்கி வைக்கவில்லை, பிரித்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேலை தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது அவர் வருவார், கட்டவிழ்க்கப்படும். அவருக்காக நீங்கள் வந்து நிற்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் கண்டு கொள்ளாத அந்த ஊர்ல அப்ப எத்தனை கழுதைகள் இருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை பணக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஒருவரும் கண்டு கொள்ளாத குடும்பமாய் மறைவாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்களுக்கான நல் வார்த்தை ராஜா சொல்லுகிறார். நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். நான் வருகிறேன், என்னுடைய ராஜ்யத்தை உனக்கு ஒரு பங்கு உண்டு. நீ பிரித்தெடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை நீ வாழ உன்னை தகுதிப்படுத்திக் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கட்டவிழ்த்து அவிழ்த்தாங்க, கொண்டு வராங்க. அடுத்து வாசிங்க.
பாருங்க, இவன் கட்டப்பட்டிருக்கான். இவன் கட்டப்பட்டிருக்கான். இவன் ஒரு கழுத, உதவாத கழுத. சொல்லலாமா? கழுத அழகா இருக்கு, சொல்லுங்க. அழுகுன்னு சொல்றதுக்கு என்ன சந்தோஷம் சொல்றீங்க? கழுதை கட்டப்பட்டிருக்கு. அது வரைக்கும் இந்த கழுதையை எவனும் கண்டு கொள்ளல. ஒரு மனுஷனும் கண்டுகொள்ள. சாப்பாடு வச்சானுங்களான்னு தெரியல, தண்ணி வச்சானுங்களான்னு தெரியல. ஒருவரும் கண்டு கொள்ளாத கழுதையா இருக்கு. ஆண்டவர் சொல்லி 2 பேர் வர்றாங்க. இப்படி பார்ப்போம். ஆண்டவர் சொல்லி நீங்க 2 பேர் சுவிசேஷம் சொல்ல போறீங்க. சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவன் குடிகாரனா இருக்கிறான், கேடுள்ளவனா இருக்கிறான், அக்கிரமக்காரன் இருக்கிறவனா இருக்கிறான். அப்ப அவனை மதிக்காம அவனை மிதிச்சுட்டு போன ஜனங்கள் அநேகர் உண்டு. இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஊழியத்தை சொல்லும் போது, இயேசு நல்லவர்னு சொல்லி ஒரு ஊழியத்தை இப்படி செய்யும் பொழுது, அப்போதான் எங்க இருந்துனா ஒருத்தர் வருவான். அவனை என்ன பண்ற அப்படின்னு கேட்பான். அது வரைக்கும் அவன் சாக்காடையில இருப்பான், கண்டுக்க மாட்டான். தூக்கி எடுத்துக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான். இயேசு நல்லவர்னு சொல்லி இவன் கையிலே அந்த கட்டு அவிழ்க்கப்படும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டானவனாய் பயன்படுகிற பாத்திரமாய் மாறும் பொழுது அவனை தடுத்து நிறுத்த இந்த உலகம் வரும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படும் பொழுது அநேகர் நம்மளை தடுத்து நிறுத்துறவர்களா இருக்கிறாங்க. சில வேளை நாம தடுத்து கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப வந்து கேட்க, எதுக்குப்பா எடுத்துட்டு போறீங்க? அப்ப சொல்றாங்க, இது ஆண்டவருக்கு தேவை. அழைத்து கொண்டு முடிஞ்சு போச்சா? அழைத்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வாசிங்க. இருங்க, என்ன சொல்றாங்க? இயேசுவை அதுவே ஏற மாட்டேன். இயேசுவை அதுவே ஏற்றினா. நல்லா புரிஞ்சுக்கிங்கம்மா, இங்கெல்லாம் சத்தியம் வெளிப்படுது. இயேசுவுக்கு தேவைப்படுவதற்கு முன்பாக அந்த கழுதை ஓரத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட கழுதையா இருந்தது. இயேசுவுக்கு வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டதா இருந்தது, விடுதலையானது. இயேசுவை அறிந்து கொள்ளாதவரை நீங்கள் கட்டப்பட்டவர்களா இருந்தீங்க. இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்ட பொழுது, இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ளாக வந்த பொழுது நீங்கள் பாவ கட்டுகளில் இருந்து அவிழ்க்கப்பட்டீர்கள், வேதனையில் இருந்து அவிழ்க்கப்பட்டீர்கள், அக்கிரமத்தில் இருந்து அவிழ்க்கப்பட்டீர்கள். அவிழ்க்கப்பட்ட கழுதை மீண்டுமாய் கட்டப்படக்கூடாது. அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள், அவருடைய ரத்தத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் மீண்டுமாய் கட்டுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க கூடாது தேவஜனமே. மீண்டுமாய் பாவத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க கூடாது தேவஜனமே. மீண்டுமாய் அக்கிரமத்துக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது தேவஜனமே. மீண்டுமாய் பின்னிட்டு வந்த இடத்தை பின்னிட்டு பாராதபடிக்கு அவிழ்த்துட்டாரு உங்களை. அந்த மனுஷனிடத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டாரு. அந்த அக்கிரம சிந்தை உள்ளவர்களிடத்து பிரிச்சு எடுத்துட்டாரு. புறங்குறி திரிஞ்ச என்னை பிரிச்சு எடுத்துட்டாரு. கேவலமாய் வாழ்ந்த என்னை பிரிச்சு எடுத்துட்டாரு. இன்னும் நான் அந்த கேவலத்தை போய் உட்கார கூடாதுங்க. இன்னைக்கு ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட நிலையில இருப்பீங்கன்னா, இன்று மெய்யாகவே ராஜா பவனி வந்திருக்கிறார், உங்களை விடுவிக்கவராயிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப மீண்டும் அந்த நண்பர்களிடத்துல போகிறதுனால என்ன கிடைக்க போகுது? நோ, நெவர் நெவர் நெவர். அந்த நண்பர்களிடத்துல போய் மீண்டும் அமராதீங்க. வீடு வீடாய் போய் தெரியாதீங்க. உங்களுக்கு நேரம் நிறைய இருக்குதா சொல்லுங்க, நான் ஒரு வேலையை போட்டு தரேன். நீங்க சீக்கிரத்துல இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய தரிசனத்தோட போறோம். உங்களுக்கு வேலை நேரம் போக நீங்க நிறைய நேரம் வீடு வீடாய் நண்பர்கள் எடுத்த நன்றிகள் எடுத்த பேசிக்கொண்டு இருப்பீங்களா? சபை திறந்து இருக்குது, நாங்க கைத்தொழில் கற்றுத்தரப்படும். அந்த வருமானத்தை இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஒரு திருச்சபை ஒரு பகுதியில இருக்குதுன்னா எந்த மனுஷனுடைய கையேந்தாதபடிக்கு அந்த திருச்சபை கர்த்தர் மாற்றுவார். அதை நிமித்தம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்க நினைக்கல, அதனாலதான் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியல. சோம்பல் உள்ளவர்களா இருக்காதீங்க, அலைந்து திரிகிறவர்களா இருக்காதீங்க. ஒரு நேரம் கிடைக்குதா பைபிள் வாசிங்க, ஒரு நேரம் கிடைக்குதா படுத்துக்கோங்க, நேரம் கிடைக்குதா சாப்பிடுங்க, போதும். அங்க இங்க போய் கட்டப்படாதீங்க. மீண்டும் தேவையில்லாத கதைகளை கேட்கும் பொழுது, தேவையில்லாத சம்பாஷணைகளை பேசும் பொழுது நம் இருதயம் நம் உள்ள கரப்பட்டு போயிடும். வேண்டாம்.
அங்க பாருங்க, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி கொண்டு வராங்க. இயேசுக்கு வேணும் என்று வரும்பொழுது அதிசயம் நடக்குங்க. நீங்க இயேசுக்கு வேணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதிசயம் நடக்கும். நல்லா போட்டீங்க. ஒரு குதிரை மேல ராஜா ஏறி உட்காரணும் அப்படின்னா அந்த குதிரைய என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த குதிரைய நல்லா புரிஞ்சுக்க, குதிரைய ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு கழுதை மேல ஒரு ஆளை உட்கார வச்சு நடக்க வைக்கணும்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. இயேசு இந்த கழுதை தேவைப்படுது. அந்த இதை மட்டும் அழகா வாசிங்க. கழுதையை கொண்டு வந்தார்கள். சீக்கிரம் வாசிங்க. நீங்க பாருங்க, சீக்கிரம் யாரோ ஒரு குழந்தை வஸ்திரத்தை போட்டுட்டாங்க. ஒரு ஆள் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க உள்ள வாங்க, சீக்கிரம். இயேசுவ வஸ்திரத்தை போட்டுட்டாங்க. சரியா? வஸ்திரத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? உட்கார வச்சாங்க. இந்த கழுதைக்கு நடக்க சொல்லிட்டாங்க. இந்த கழுதைக்கு ஆளை உட்கார்ந்தவன எப்படி போகணும்னு சொல்லி தரல. எதுவுமே தெரியாத உதவாக்கரையா இருந்த கழுதைய இயேசுக்கு வேணும் சொல்லி கட்டா விட்டு கொண்டு வந்த உடனே இயேசுவ தைரியமா தூக்கி உட்கார வச்சாங்களா? கழுதையும் தன் பாதையில போச்சான். ட்ரைனிங் இல்லவா? ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ட்ரைனிங் தேவையில்ல. பரிசுத்தமா வாழ்றதுக்கு ட்ரைனிங் தேவையில்ல. இயேசு நல்லவர் சொல்றதுக்கு ட்ரைனிங் தேவையில்ல. துக்கத்துக்கு வெளியே எப்படி வரணும்னு சொல்ற ட்ரைனிங் தேவையில்ல. ஏன்னா ராஜா உண்மையிலே வந்து அமர்ந்து விட்டார் என்றால் ஆட்டோமேட்டிக்கா ராஜா அமர்ந்தபடினால உன் பாவம், உன் இருதயத்தில் இருக்கிற அக்கிரமம், உன் வேதனை, உன் நிந்தை, உன் அவமானம் எல்லாம் வெளியில போயிடும். நீ பரிசுத்தமாய் வாழ்வாய். அல்லேலூயா. இத்தனை நாள் இந்த வசனத்தை வேற மாதிரி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க வைக்கிறாங்க? நீங்களும் நானும் கழுதமா? யாரு உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல கத்துக் கொடுத்தா? இயேசு உள்ள வந்த உடனே இயேசு நல்லவர் நாவு திறக்கப்பட்டதா? அது வரைக்கும் அந்த நாவு எப்படி ஐயோ என்ன அடிச்சிட்டாங்க, என்ன கிள்ளிட்டாங்க, என்ன முட்டிட்டாங்கன்னு புலம்பிட்டு இருந்த நாம இயேசு நல்லவர் அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு எனக்குள்ள வந்த உடனே என்ன ஒரு அற்புதம். பேச கூச்சப்பட்ட நான் இன்னைக்கு கம்பீரமாய் ரோட்ல பைபிளை தூக்க பயந்த நீங்க இன்னைக்கு கம்பீரமா பவனி வந்திருக்கிறீங்களே. எதனால? இயேசு உள்ளுக்குள்ள வந்ததுனால. உள்ளுக்குள்ளே வந்த இயேசு உங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் வழியிலே நீங்கள் நடக்க 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 அற்புதங்கள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் உண்டாகும். அப்ப இயேசுக்கு வேணும். அடுத்த செகண்ட் வந்தோன்னே எப்படி பாடுற தாளம் வந்தது, எப்படி பிரசங்கம் பண்ற தாளம் வந்தது, எப்படி கேமரா எடுக்கிற தாளம் வந்தது, எப்படி ஊழியத்தை செய்ய தாளம் வந்தது. ஏன் எப்படி வந்தது? கத்துத்தரல யாரும், கத்துத்தர மனுஷன் இல்ல. ஆனா கத்து கொடுக்கிறவர் உள்ள வந்ததுனால தானா எல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. எப்படி உங்க கோபம் உங்ககிட்ட போச்சு? எப்படி உங்களுடைய வாய் திறந்து அசிங்கமா பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி போச்சு? எப்படி போச்சு? அவர் உள்ளே வந்தபடினால. அதுதான் முதல் அற்புதம். இயேசு உள்ளே வருவார் என்றால் அங்கே அதிசயமும் அற்புதமும் நடக்கும். நோ ட்ரைனிங் இஸ் ரெக்வயர்ட். ராஜா ஏறி உட்கார்ற குதிரைக்கு ட்ரைனிங் உண்டு. பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு ட்ரைனிங் உண்டு. ஆனா இயேசு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களுக்கு ட்ரைனிங் தேவையில்லை. ஏனென்றால் அவர் ரத்தம் அவர்களுக்குள்ளாக எண்ணிக்கை வருகிறோம். அவர்களுக்கு பிள்ளைகளாய் மாறி கனத்துக்குரியவர்களாய் மாறிடும். அப்ப எனக்கு தாளம் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, நான் எதுவுமே இவ்வளவு நாள் இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்போ ஒருத்தரோட இருக்கிற இயேசுவோட இருக்கிற அப்போ உன்னை கர்த்தர் அதிசயங்களை காண வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. You and me once for Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ டாங்கி செய்யாதத செஞ்சது. டாங்கி நெவர் டிட். மனுஷனை சுமக்கவே இல்லை, அந்த கழுதை சுமக்கவே இல்லை. இயேசுக்கு வேணும்னு வந்த உடனே மனுஷனை சுமக்குகிற கழுதையாய் மாறிடுச்சு. ட்ரைனிங்கே இல்லைங்க. உங்க தாளத்து இல்லை, படிப்பு ஞானம் இல்லை, நீங்க கேட்கலாம்.
வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா, இயேசுவை நீங்கள் தேடி போகும் பொழுது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு உண்டான கனம், உங்களுக்கு உண்டான ஞானம், உங்களுக்கு உண்டான பலன் எல்லாம் பரலோகத்திற்கு வரும். அல்லேலூயா. தேவனுக்கு நேரத்தை கொடுத்து நீங்க கடந்து போய் பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கனம் உண்டாகும். லூக்கா 19:33 வாசிங்க. முப்பத்தினாலு. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உலகத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அங்கீகாரம் இல்லாத கழுதைக்கு அவரால் அங்கீகாரம் கிடைச்சது. கண்டு கொள்வார் இல்லாத கழுதைக்கு அங்க என்ன கிடைச்சது? ட்ரெஸ்ஸெல்லாம் மேல போட்டாங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் மேல போட்டுருக்கோம். இதை பார்த்துதான் இன்னைக்கு நிறைய பேர் மாடர்ன் ட்ரெஸ்ல டாங்குக்கு கேட்டுக்கெல்லாம் ட்ரெஸ் போடுறாங்களே. அந்த காலத்திலேயே ஆண்டவர் முதல் டாங்கிக்கு ட்ரெஸ் போட்டாங்க. நடக்கிற வழியெல்லாம் ஒழுங்குமர இலைகளை கனம் வீரப்படுத்தப்பட்ட பாத்திரம் முருகன் ஜீவன் வாயிலா ஜீவன் கனத்துக்குரியவைகளாய் மாறினார். ஏன்? அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும் கனத்துக்குரியவனை கனத்துக்கு கனப்படுத்த அவர் வரல, கனம் இல்லாதவனை கனப்படுத்த தான் அவர் வந்திருக்கிறார். அவர் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம கனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம மற்றவங்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறிடணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக அங்க ஒரு காரியம் அழகா வெளிப்படுத்துறார் ஆண்டவர். மத்தேயு 21:12 வாசிங்களா. இஸ் கிளீனிங் எவ்ரிதிங். அந்த கழுதை மேல பவனி வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வீடு ஜெபவீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவர்களுக்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் புதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். முதல்ல உள்ள வந்து எதை கிளீன் பண்றாரு? ஆலயத்துக்குள்ள இருக்கிற அபரங்களை கிளீன் பண்றாரு. ஒரு ஆலயம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முறைமைகள் உண்டு. நம்ம ஆலயமா இருக்கணும், இயேசு நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம இப்படிதான் இருக்கோன்ற ஒரு முறைமை உண்டு. அப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ண அவர் ரெடியா இருக்கிறாரு, ஒப்புப்படுத்த நம்ம ரெடியா. கழுதை கனவினத்துக்குரியது என்று அவர் ஏறினாரோ அது கனத்துக்குரியதாக. பாருங்க, கழுதையோட ஒரு ml பால் எவ்வளவு ரூபா? 1000 ரூபா. 1000 ரூபா, 1 லிட்டர் 1000 ரூபா. எப்படி பாருங்க, காஸ்ட்லி. கழுதையோட சாணமும் காஸ்ட்லி. பாருங்க, மருத்துவ குணங்கள் நிறைந்ததாய் இருக்கு. இன்னைக்கு நீங்களும் விலையேற பெற்ற பிள்ளைகள், விலையேற பெற்ற பிள்ளை. We are the costly people for the heavenly kingdom because our king is a king of peace. அப்ப நீங்களும் சமாதானம் என்ன பண்ணல? எப்படி யாவரோடும் சமாதானமா எதுகள் என்று வேதம் சொல்லுகிறது. யாவரோடும் சாந்த குணமுள்ளவர்களா எதுகள் வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்மளால இருக்க முடியல? அந்த டிராப்ல இருந்து விடுவிக்க ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா. காணாமல் போன கழுதையை தேடி கொண்டு போன சவுல் 1 சாமுவேல் 9:3 வாசிக்க வேண்டாம். 9:3 வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 9:3
3 வாசிக்கலாமே, அது மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளைத் தேட புறப்பட்டுப் போ என்றான். போதும். அதுல 9:17 வாசிங்க. சாமுவேல் சவுலைக் கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், ம். இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, ம். இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றான். அப்போ இங்க பாருங்க, நீங்களும் நானும் ஆளுகை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நாம் அடிமைத்தனத்துல இருக்கலாமா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? நாம் அடிமைத்தனத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. நம்ம யாரு? ஆளுகை செய்யும். எது நம்மை அடிமைத்தனம் படுத்தி கொண்டது? எங்க போனாலும் அங்கேயே வந்து நிக்கிறீங்களே பாஸ்டர், அதை விட்டா உங்களுக்கு வேற டாபிக்கே இல்லையா? அதை விட்டா வேற டாபிக்கே இல்லை. அன்பா இருக்கணும், குடும்பஜீவனம் பண்ணணும், பரிசுத்தமா வாழணும். கடைசி காலமா இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க இயலாது. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு இயேசுடைய பிரசன்னத்தை நீங்க உணரணும், இயேசுக்கு மேல உட்காரணும், இயேசு சொல்ற வார்த்தைகளை கேட்கணும். எனக்கு தெய்வத்துடைய பிரசன்னம் வேணும்னு நினைக்கிறவங்க, நீங்க உண்மையா அவருக்காக அழுதையா ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் இன்னைக்கு உங்க மேல வருவார். அவரை சுமக்குகிற கழுதை பாவம் அறியா கழுதை. அவரை சுமக்குகிற கழுதை அன்பு நிறைந்த கழுதை. அவரை சுமக்குகிற கழுதை முறுமுறுப்பு இல்லாத கழுதை. அவரை சுமக்குகிற கழுதை கசப்பு இல்லாத கழுதை. அப்படி நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தை, திருச்சபையில் இருக்கிற தோட்டத்தின் மண் எடுத்து போயிட்டு வீட்டுல வச்சா கூட அந்த சொல்லுவாங்க. நம்ம திருச்சபை சுத்தி பகுதிகள் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அன்புக்கு விதையை நம்ம விதைச்சு தண்ணி பாய்ச்சி வச்சுட்டோம்னா அந்த பரிசுத்தத்தோடு நம்ம அன்போடு அவர் தேட 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 ஒரு பவுனுடைய உருமாறுகள் எடுத்து போய் போட்டாங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய உருமாறுகள், என்னுடைய உருமாறு, திருச்சபையில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் எடுத்து போய் போட்டாங்க நம்ம சொல்லுவோம். Because we are valued by Jesus Christ. என் மேல அவர் வந்து உட்காந்துட்டார். அவர் என் மேல உட்காந்துட்டாருன்னா நான் கனத்துக்குரியவனா கனவீனத்துக்குரியவனா? சொல்லுங்க. கனத்துக்குரியவன். அப்ப நான் ஏன் என் வாழ்க்கை கனவீனத்துக்கு போகக்கூடாது? கருத்தை குறித்து நிறைய காரியங்கள் பேசலாம். ஆனா இன்னைக்கு இந்த காரியம் வந்து வெளிப்பட்டு நான் கருத்தை நன்றி சொன்னேன். இப்போ உங்க மேல யாரு குதிரை கடிவாளம் போடப்பட்டிருக்குன்னா கண்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்பாது, நேர்வழியில ஓடும். கழுதைக்கு எதுவுமே தேவையில்லை. டாங்கி ஆஃப் டிசிப்ளின். அது லெஃப்டும் போகாது, ரைட்டும் போகாது. ஏற்றி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அது போய் சேரக்கூடிய இடத்துல ஸ்லோவா போனாலும் பெர்ஃபெக்டா போயிடும். அதன் மேலே கொடுக்க வைக்கப்பட்ட பொருள் திருடப்படாது, சிந்தப்படாது, கீழே விழாது. ஏன்னா அது பொறுப்பாய் அவைகளை எடுத்துக்கொண்டிருந்தோம். குதிரை மேல வச்சுப்பாங்க, வேகமா ஓடும்போது ஒரு கீழே வந்துடும். கழுது அப்படி இல்லை, பொறுமையா போனாலும் அது மேல 10 துணியை ஓனர் வச்சாங்கன்னா அந்த 10 துணி அவங்க முன்னாடி போயிட்டு பின்னாடி கழுத வரும்போது அந்த 10 துணி அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பொறுப்புள்ள கழுதை, கனத்துக்குரிய கழுதை. பொறுப்புள்ள கழுதைகளாய் மாறுவோம், பொறுப்புள்ள பிள்ளைகளாய் மாறுவோம். பொறுப்புள்ள பிள்ளைகளாய் மாறும் பொழுது கனத்துக்குரிய பிள்ளைகளாய் நம்ம மாறுவோம். நம்ம கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பொறுப்பா செய்யும் பொழுது கனம் தானா வரும். ஒரு சின்ன வேலை தான், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கைப்படி செய்கிற வேலை தான். யார் என்ன பாராட்டலாம் நான் அந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு சின்ன வேலை. உங்க பெற்றவங்க உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்களா, செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. ஒரு பயன்ல நிற்கிறீங்களா, அது அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம், அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம். பயனுங்கிறது அவ்வளோ ஈஸியா எல்லா திருச்சபையும் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாரையும் ஸ்டேஜில் ஏற்றி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பக்கத்தில் நிற்க வச்சு பாட வைப்பாங்களா? சொல்லுங்களேன். உங்களை போயிட்டு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பக்கத்துல பாட வைப்பாங்களா? தூக்கி அடிச்சிருவாங்க. ஆனா
ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, ஓசேனா ஓசேனான் பாடுவதற்கு உங்களுக்கு எனக்கு அழைப்பு இருக்குன்னா அதை நான் எப்படி செய்யணும் புரிஞ்சுக்கணும். திருச்சபையில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கும் போது ஆராதிக்க முடியாதபடிக்கு நீங்க வாய்களை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்கன்னா அப்ப நம்ம எதில் கட்டப்படுறோம்? நம்ம கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதா இருக்கிறதா? கட்டுகள் அவிழ்த்து விட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரிடத்துல நடந்து போக நீங்க ஆயத்தமானா அப்படியே ஒரு எது செய்வோம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். வாக்கு வாத பொறாமை ஊக்கி எறிந்தேனா. வாக்கு வாத பொறாமை தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அவர் ஒழுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 146:7 திருச்சபையாய் சொல்லலாம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எதுல இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறீங்களோ அதிலே நீங்கள் கட்டவிழ்க்கப்படுறீங்க. அதுல நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு மீண்டுமாய் பயன்பட போறீங்க. ஆண்டவரே, நான் இந்நாள் வரை ராஜ்யத்துக்கு நான் பயன்பட்டுட்டு இருந்த நான் பின்மாற்றம் போயிட்டேன். இல்லை, இனி நான் பயன்பட ஒப்பு கொடுப்பேன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அவர் ஊழியத்தை செய்வேன்னு நீங்க சொல்றீங்கன்னா, காலம் சமீபமா இருக்கு. தேவ ஜனமே, அவர் ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் தேவை. நீங்கள் புறப்பட்டு போய் அநேகரை நீங்கள் சீஷராகி அநேகரை சீஷர் ஆக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எத்தனை வருஷம் சர்ச்சைக்குள்ள உட்காந்துருப்பேன், எத்தனை வருஷம் நான் இனி டைரக்டா மீண்டும் இதை நான் 10வது வாட்டி மேல சொல்றேன். ஊழியம் செய்ய பிரியப்படுகிறவர்கள் நீங்கள் சாக ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் மரணத்தை நீங்கள் அவர் ஜெயிக்க வைப்பாரு. கிளை ஊழியங்கள் திறப்புங்க. இந்த வருஷத்தை நிச்சயம் நீங்க குடும்பமாய் பொறுத்து பண்ணுவீங்கன்னா பர்ஃபெக்டா ஆக முடியாது, ஆனா பர்ஃபெக்டா ஆகுவேன்னு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயம் கர்த்தத்திலே ஊழியர்களை எழுப்பி தருகிறவராய் இருப்பார். என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என் கட்டுகளை அவிழுங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலான வழி நேராகணும், கரடானவை சமமாகணும்.
பாதை மாறி போகும் பொழுது கழுதையை நினைச்சுக்கோங்க. ஆணவமாய் ஓடும் பொழுது குதிரையை நினைச்சுக்கோங்க. குதிரை எல்லை கோட்டை கடந்து போவது கடினம், கழுதையோ எல்லை கோட்டை தாண்டுவது எளிது. கால தாமதமானாலும் கழுதை நிச்சயம் போய் சேரக்கூடிய இடத்துல, ஆள் இல்லாத கழுதை நிச்சயம் போய் சேரக்கூடிய இடத்துல போய் சேரும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆளோடு இருக்கிற குதிரையோ ஒரு வெடி சத்தம் போட்டா செதறி உண்டும், ஆளை கீழே தள்ளி விட்டு ஓடும். கழுதைக்கு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. கழுதை தன் பயணத்திலே பிரயாணத்திலே போய்கொண்டே ஏனென்றால் அவர் மேலே அது மேலே ஒருவர் உண்டு. உங்கள் மேலே மேலே ஒருவர் உண்டு. நாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதபடி அப்பா பரலோகத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டிருக்கும் முன்பாக அதில் உட்பிரவேசிக்கக்கூடிய நல்ல வாழ்வை வாழ நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம். எங்கள் உதவி செய்கிற அந்த 9 பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இந்த நாளில் புதிய காரியத்தை செய்ய வைத்தீரப்பா. நம்முடைய நாமும் அவர்கள் விதியாக இருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். காத்துக்கொள்ளுங்கள். Gracias.